வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிறைய நேர்மையான தொழில் முனைவோரோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பெரிய ஜிஎஸ்டி பிரச்சனை பத்தி தான். அதாவது நாம எல்லாத்தையும் சரியா செஞ்ச பிறகும் நாம வியாபாரம் பண்ற சப்ளையர் பண்ற ஒரு சின்ன தப்புக்காக நாம எப்படி அரசாங்கத்துக்கிட்ட அபராதம் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவாக ஆழமாக அலச போறோம். வாங்க இந்த சிக்கலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய கடைக்கு போறீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு சூப்பரான புது டிவி வாங்குறீங்க. அந்த டிவியோட விலை, அதுக்கான ஜிஎஸ்டி, வரி எல்லாத்தையும் சேர்த்து பில் படி சரியா கொடுத்துடுறீங்க. சந்தோஷமா டிவியோட வீட்டுக்கு வர்றீங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா வரித்துறை அதிகாரி நிக்கிறார். சார், நீங்க வாங்கின டிவிக்கு இன்னும் வரி கட்டல, அதனால வரி அபராதத்தோட கட்டுங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு தலை சுத்திடும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? நான் தான் கடையில பில்லோட சேர்த்து வரியும் கட்டிட்டேனே, இதோ பில்லு பாருங்கன்னு சொல்வீங்க. ஆனா அந்த அதிகாரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கடைக்காரர் உங்ககிட்ட வரி பணத்தை வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு கட்டல, அதனால நீங்க தான் அந்த வரியை மறுபடியும் கட்டணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப அபத்தமா அநியாயமா இருக்குல்ல? ஆனா நம்புங்க, இதுதான் இன்னைக்கு இந்தியாவுல ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் சந்திக்கிற நிஜமான ஒரு பிரச்சனை. இந்த அநியாயம் எப்படி நடக்குது, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஆணிவேர் வரைக்கும் போய் அலசி ஆராயலாம் வாங்க. சரி, இந்த பிரச்சனையோட மூல காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஜிஎஸ்டியோட அடிப்படை நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டியோட உண்மையான வாக்குறுதி என்ன, அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, அதோட ஆன்மா என்னங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சிக்கலோட ஆழம் நமக்கு விளங்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி தான் ஜிஎஸ்டியோட ஹீரோ. இதோட முக்கியமான வேலையே வரிக்கு மேல வரி போடுறத தடுக்கிறது தான். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சட்டை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வேக்கான துணியை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறீங்க. இப்போ அந்த துணியை வச்சு ஒரு சட்டையை தச்சு அதை 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து 15 ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறீங்க. இப்போ நீங்க அரசாங்கத்துக்கு 15 ரூபாயும் கட்டணுமா? தேவையில்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே துணி வாங்கும் போதே 10 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க. அந்த 10 ரூபாயை ஐடிசியா எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிற 5 ரூபாயை மட்டும் அரசாங்கத்துக்கு கட்டினா போதும். இதுதான் ஐடிசியோட மகிமை. இதனால தொழில் செய்றவங்களுக்கு பெரிய சுமை குறையுது. ஆனா இவ்வளவு நல்ல ஒரு சிஸ்டம்ல சில பேர் வரி ஏய்ப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை தடுக்கணும்னு அரசாங்கம் ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த கண்டிஷன் நேர்மையா தொழில் செஞ்ச பல பேரோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன் தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமான செக்ஷன் 16(2)(c). இங்க தான் கதையே மாறுது பாருங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட முறையான பில் இருக்கா, நீங்க ஆர்டர் பண்ண பொருள் உங்க கைக்கு வந்துருச்சா, அப்போ நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம். உங்க சப்ளையர் அந்த வரியை அரசாங்கத்துக்கு கட்டினாரா இல்லையாங்கிறது அவருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா இந்த புது விதி என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் சரிதான், ஆனா உங்க சப்ளையர் அந்த வரி பணத்தை அரசாங்கத்தோட கருவூலத்துல உண்மையிலே செலுத்தியிருந்தா மட்டும்தான் நீங்க ஐடிசி எடுக்க முடியும்னு சொல்லுது. ஆக இப்போ உங்க சப்ளையர் ஒழுங்கா வரி கட்டுறாரா இல்லையான்னு கண்காணிக்க வேண்டிய மறைமுக பொறுப்பு உங்க தலைமையில வந்து விழுந்துருச்சு. இதனால தான் நாம இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கே வரோம். அதாவது, ஒரு அப்பாவி வாங்குபவர் எல்லாத்தையும் சட்டப்படி சரியா செஞ்சும் எப்படி தேவையில்லாம தண்டிக்கப்படுறார் அப்படிங்கிற அந்த சங்கடமான சூழ்நிலையை இப்ப நாம பார்க்க போறோம். இந்த வழிமுறையே கொஞ்சம் நல்ல கவனிங்க. இதுதான் அந்த பொறியோட முழு வரைபடம். முதல்ல நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து பொருளை வாங்குறீங்க. ரெண்டாவது, அதுக்கான முறையான ஜிஎஸ்டி பில்லையும் வாங்குறீங்க. மூணாவது, அந்த பில்லில் இருக்கிற மொத்த தொகையையும், அதாவது பொருளோட விலை மற்றும் ஜிஎஸ்டி வரி ரெண்டையும் சேர்த்து சப்ளையருக்கு கொடுத்துடுறீங்க. இது வரைக்கும் உங்க பக்கம் எல்லாமே சரி. ஆனா 4வது ஸ்டெப்ல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்க சப்ளையர் உங்ககிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டாம ஏமாத்துறாரு. ஆனா அதோட விளைவு என்ன தெரியுமா? 5வது ஸ்டெப்ல வரித்துறை அதிகாரி உங்ககிட்ட வராரு. வந்து உங்க சப்ளையர் வரி கட்டல, அதனால நீங்க எடுத்த ஐடிசி செல்லாது, அந்த பணத்தை வட்டியோட திருப்பி கட்டுங்கன்னு சொல்றாரு. இங்கதான் வடிவேலு சொல்ற மாதிரி, ஆணியே புடுங்க வேணான்னு சொன்ன மாதிரி நம்ம வேலையை நாம சரியா செஞ்சோம், கடைசியில நம்மளையே குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிடறாங்க. இதுதான் பல வணிகர்களோட மனக்குமுறல். இந்த அநியாயத்தை எதிர்த்து நிறைய பேர் சும்மா இருந்தில்ல. பல நேர்மையான வணிகர்கள் வரித்துறையோட இந்த நடவடிக்கையை எதிர்த்து நீதிமன்றங்களுக்கு போனாங்க. இதனால பல முக்கியமான தீர்ப்புகள் வந்திருக்கு. நீதிமன்றங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குது, அவங்களோட பார்வை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்லைடு. உச்சநீதிமன்றம் தொடங்கி கல்கத்தா, கேரளா, டெல்லின்னு பல உயர்நீதிமன்றங்கள் இந்த விஷயத்துல ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அவங்க தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, வரித்துறை தப்பு செஞ்சது சப்ளையர், நீங்க முதல்ல அவரை போய் பிடிங்க, அதை விட்டுட்டு நேர்மையா பில்லுக்கு பணம் கொடுத்துட்டு போன வாங்குபவரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வாங்குபவரும் விற்பனையாளரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாத்தினாங்கன்னு நிரூபிச்சா மட்டுமே வாங்குபவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றங்களோட தீர்ப்புல இருந்து வந்த இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க.
இது எவ்வளவு அர்த்தம் உள்ளது. ஒரு வியாபாரி தனக்கு பொருள் சப்ளை பண்ற நூத்துக்கணக்கான சப்ளையர்கள் எல்லாரும் மாசா மாசம் சரியா வரி கட்டுறாங்களான்னு எப்படி கண்காணிக்க முடியும்? அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு சட்டம் ஒரு மனுஷன் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை செய்யச் சொல்லி நிர்பந்திக்க கூடாது அப்படிங்கறத நீதிமன்றங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு சின்ன குழப்பம் வருது. பெரும்பாலான நீதிமன்றங்கள் வாங்குபவருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தாலும் பாட்னா உயர் நீதிமன்றம் மட்டும் ஒரு மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐடிசிங்கிறது உங்களோட உரிமை கிடையாது, அது அரசாங்கம் கொடுக்கிற ஒரு சலுகை. சட்டத்துல என்ன கண்டிஷன் இருக்கோ அதை அப்படியே பின்பற்றணும். சப்ளையர் வரி கட்டலையா, அப்போ அரசாங்க கஜானாவுக்கு பணம் வரல, அதனால வாங்குபவருக்கு ஐடிசி கிடையாதுன்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தீர்ப்பை தான் வரித்துறை அதிகாரிகள் ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தி நேர்மையான வாங்குபவர்களோட ஐடிசியை மறுக்கிறாங்க. இது ஒரு சட்டரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, நீதிமன்றங்கள் இப்படி மாத்தி மாத்தி சொல்லுது, வரித்துறை அதிகாரிங்க நம்மள விடமாட்றாங்க. இந்த சூழ்நிலையில நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? ஒருவேளை நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்தா நம்ம தரப்பு நியாயத்தை எப்படி ஒரு வலுவான வழக்கா மாத்துறது? அதுக்கு நாம என்ன செய்யணும்? அதை தெரிஞ்சுக்கிறதா இப்போ ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய தற்காப்பு கவசங்கள். ஒருவேளை பிரச்சனைன்னு வந்தா நீங்க ஒரு நேர்மையான வாங்குபவர், உங்க பரிவர்த்தனை உண்மையானதுதான்னு நிரூபிக்க இந்த ஆவணங்கள் எல்லாம் ரொம்ப அவசியம். முறையான ஜிஎஸ்டி பில், சப்ளையருக்கு நீங்க பணம் அனுப்புனதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், சரக்கு உங்க இடத்துக்கு வந்ததுக்கான ஈவே பில், இப்படி எல்லா ஆதாரங்களையும் நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஆவணங்கள் இருந்தா நீதிமன்றத்துல உங்க தரப்பு வாதம் ரொம்ப வலுவா இருக்கும். இந்த விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சட்டப்படி வரித்துறை முதல்ல தவறு செஞ்ச சப்ளையரை தான் பிடிக்கணும். அவர்கிட்ட இருந்து வரியை வசூலிக்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். அதெல்லாம் முடியலங்கிற பட்சத்துல, அதுவும் கூட்டு சதி மாதிரி விதி விலக்கமான சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் நேர்மையான வாங்குபவர் பக்கம் வரணும். இதுதான் சட்டம். இந்த அறிவு அதிகாரிகள் கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க உங்க சப்ளையர்களுக்கு சரியா பணம் கொடுத்துட்டீங்க, ஆனா அதனால மட்டுமே உங்க தொழில் பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. உங்க சப்ளையர் பண்ற தப்பு உங்களை பாதிக்காம இருக்கணும்னா நீங்க எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கணும். உங்க ஆவணங்கள் எல்லாத்தையும் சரியா பராமரிக்கணும். இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். நினைவுல வச்சுக்கோங்க, உங்க தொழிலை பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கு.